போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஏ மோட்சராணி குடும்பத்தினர். ஏ மோட்சராணி 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்ப சமாதானத்திற்காகவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மனவருந்தி தெய்வீக திருப்பலிலே மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்க வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவன்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1a 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திரு சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள்
பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தூய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசவிட்டவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். ஜெருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவாயிருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நான் என்னோடு வாழ்கின்ற மனிதனை எப்படி நான் பார்க்கிறேன்? இன்றைய மையப்பொருள் அதுதான். என்னோடு வாழ்கின்ற மனிதனை நான் எப்படி பார்க்கிறேன்? அதுபோலதான் இன்று இயேசுவை இவர்கள் யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இவரை பற்றி நமக்கு தெரியும். இவர் எந்த இனத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், இவர் ஏன் இங்கு வருகிறார், இவர் மெசியாவோ என்று பல்வேறு கோணங்களிலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்கின்ற சமுதாயத்தில் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களை இவ்வாறாக நாம் இந்த இயேசுவை போல தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதற்காக தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படிதான் ஒரு பேச்சாளர் பேசுவதற்காக
ஒரு 1000 கணக்கில் கூடியிருக்கின்ற மக்களுடைய மத்தியிலே பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் இருந்த ஒரு ரூபாய் 2000 ரூபாய் தாளை எடுத்து இது யாருக்கு வேணும் என்று கேட்கின்ற பொழுது அங்கிருந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் எனக்கு வேணும் என்று கை தூக்கினார்கள். மீண்டுமாக அந்த 2000 ரூபாய் நோட்டை அவர் நல்லா கசக்கி அதை இப்போ யாருக்கு வேணும் என்று கேட்கிறார். மீண்டுமாக அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எனக்கு வேணும் என்று தங்களுடைய கைகளை உயர்த்துகிறார்கள். மூன்றாவதாக அந்த 2000 ரூபாயை இன்னும் கசக்கி ரொம்ப காலெல்லாம் போட்டு மிதித்து வேறு மாதிரி அந்த ரூபாய் நோட்டை காண்பிக்கின்ற பொழுது இப்போ யாருக்கு வேணும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்தவர்கள் மீண்டுமாக அவர்கள் கை உயர்த்துவதை பார்க்கிறோம். அந்த ரூபாயினுடைய மதிப்பு எப்படி இருந்தாலும் அது மாறவில்லை. அதனுடைய மதிப்பு முழுமையாக மாறவில்லை. அது 2000 ரூபாய் தான். நீங்கள் 2000 ரூபாய்க்கு அதுக்கு வாங்குகின்ற பொழுது பெறுகின்ற பொழுது அதற்குரிய பொருளை நீங்கள் 2000 ரூபாய்க்குள்ள பொருளை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல தான் மனிதன் என்ற மதிப்பு எப்பொழுதும் மாறவே மாறாது. எப்பொழுதுமே மாறவே மாறாது. அந்த மனிதனுடைய மதிப்பு அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கு பார்க்கிறோம் இல்லையா, அந்த மனிதனுடைய ஊரையும் ஜாதியையும் இனத்தையும் மொழியையும் பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தாலும் இவன் மனிதன் என்ற ஒரு மதிப்பை அவன் ஒருபோதும் இழக்கவில்லை. அவன் ஒருபோதும் அதை இழக்கவே இல்லை. அதை வாழ்வாக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். எனவேதான் அந்த பேச்சாளர் மனிதன் என்ற ஒரு மதிப்பை நாம் ஒருபோதும் இழக்கவில்லை. அதன் நம்முடைய சிந்தனைகளாலும் சொல்களாலும் செயல்களாலும் நாம் பார்க்கின்ற விதங்கள் தான் வேறு என்பதை சொல்லுகிறார். எனவேதான் இன்று ஆண்டவர் இயேசுவை இவர்கள் பலவாறு இந்த வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது இறைவன் அவர் நமக்காக மனிதனாக பிறந்தவர். எனவேதான் என்னை காண்கிறவர் தந்தையை காண்பார் என்று சொல்லுகிறார். என்னை பார்க்கிறவர் என் தந்தையை பார்ப்பார் என்று சொல்லுகிறார். என்னோடு பேசுகிறவர் என் தந்தையோடு பேசுகிறவர் என்று சொல்லுகிறார். என்னை அன்பு செய்கிறவர் என் தந்தையை அன்பு செய்கிறவர் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் தன்னுடைய கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவை நாம் எவ்வாறு இவர் மனிதனுடைய மாண்பை பெற்றிருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு அந்த மனித நிலையில் உணர்கின்ற ஒரு மனநிலையை பார்க்கின்ற பொழுது இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு எப்பொழுது அகலப் போகிறது என்று அவர் யோசிக்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது அது மனித உணர்வுகளை பெற்ற ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகின்ற நிலையை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையோடு இருக்கின்ற பொழுது இது என்னுடைய தந்தையினுடைய விருப்பம் என்று ஏற்றுக்கொள்கிறார். நாம் யாரோடு மனநிலைகளில் இருந்து நாம் நம்முடைய வார்த்தைகளை நாம் எவ்வாறாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி அடிகள் உதாரணமாக மகாத்மா காந்தி அடிகள் எவ்வாறு மனிதனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு மனிதராக இருக்கிறார். அதே போல டிராஃபிக் ராமசாமி அவரும் பார்க்கின்ற பொழுது மனித நிலையில் மனிதனுடைய உணர்வை உணர்ந்து தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் மனிதனுக்காக போராடுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இவர்களுடைய பெயர்களை சொல்கின்ற பொழுது ஏன் இவர்கள் இந்த மனித நிலையில் வாழ்கின்ற பொழுது மனிதர்களுக்காக இவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கையளிக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் ஏராளம். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்காக அவருடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது மிகவும் குறைந்த வயதில் அவருடைய வாழ்க்கையை இழக்க நேருகின்ற பொழுது யார் காரணமாக இருக்கிறோம்? மனிதர்களாகிய நாம். இவர்கள் நம்மை சார்ந்தவர்களா
நம்முடைய உறவுகளை சார்ந்தவர்களா, நம்முடைய சாதியை சார்ந்தவர்களா, நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களா, நம்முடைய மொழியை சார்ந்தவர்களாக தான் நாம் பார்க்கின்றோமே தவிர மனிதனுடைய மதிப்பையும் மாண்பையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாதவர்களாக வாழ்கிறோம் என்பதை தான் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, 5வது வெள்ளிக்கிழமையில் இருக்கின்ற நாம், இயேசுவினுடைய பாடுகளை சிந்திக்கின்ற நாம், இயேசுவை நாம் எப்படி நாம் பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம், நான் பார்ப்பது அகத்தையா அல்லது புறத்தையா என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால் இறைவன் நமக்கு முழுமையாக விடையளிப்பார். அதை தான் முதல் சாமுவேல் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மனிதர்கள் பார்ப்பது புறத்தை, இறைவன் பார்ப்பது அகத்தை என்று சொல்லுகிறார். எனவே நாம் பார்க்கின்ற பார்வை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அகத்தையா புறத்தையா என்ற சிந்தனையோடு தெய்வீக திருப்பலியிலே கல்வாரி பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடமந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடமந்தோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்மானோம்பின் வழியாக நீர் எங்களை தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒரே குடும்பமாய் அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்களுக்காகவும் மன்றாட்டுக்காக விண்ணப்பத்திற்காகவும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற உடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீ நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டுமாய் மன்றாடுகிறேன். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாதாத்த மக்களுக்காகவும்
உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரிடத்தில் வாழ்கின்ற மக்களை அகத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறீரா, புறத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறீரா? இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல இப்பாவங்களை கலைத்துவிட்டு தூய்மை பெற்ற மனிதரால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, உம் அடியார்களை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஏ மோட்சராணி குடும்பத்தினர், ஏ மோட்சராணி 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்ப சமாதானத்திற்காகவும் வேண்டி